கபரிலே அடக்கம் செய்யும் பொழுது இவைகளையும் என்னோடு சேர்த்து வைத்தே அடக்கி விடுங்கள் என்று சுட்டிக்காட்டிய வாசகம் ஹதீஸ் ஷரீஃபிலே பதியப்பட்ட ஒன்று. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருந்து அவர்கள் உடலோடு ஒட்டி இருந்தவைகள் இவைகளுக்கும் தனி மகத்துவம் உண்டு என்பதை நமக்கு இந்த செய்தியும் உணர்த்தி காட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்றார்கள். சஹாபா தோழர்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த சபையிலே ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சால்வையை ஹதியாவாக அன்பளிப்பாக அணிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சால்வை அவசியமாக இருந்ததால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு சற்று நேரம் கூட ஆகி இருக்காது அந்த சபையிலே இருந்த ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே அந்த போர்வையை தந்து விடுங்களேன் நாயகமே என்று அந்த சஹாபி கேட்கின்றார்கள். கேட்ட மறு நிமிஷமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது போர்த்தப்பட்டிருந்த அந்த போர்வையை அந்த சஹாபிக்கு கொடுப்பதாக சம்மதிக்கின்றார்கள். இந்த சபை கலைந்தவுடன் தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். சபை கலைந்தவுடன் அந்த சஹாபிக்கு மேலே போர்த்தப்பட்டிருந்த போர்வை கொடுக்கப்பட்டது. சுற்றிலும் நின்ற சஹாபாக்கள் பிடித்துக் கொண்டார்கள் அந்த சஹாபியை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமாக அந்த துணியை போர்த்திக் கொண்டார்கள். அவர்களுக்கு தேவையாக இருந்ததினால் தானே அதை வைத்துக் கொண்டார்கள். அவர்களிடமிருந்து சற்று நேரம் கூட தாமதிக்கவில்லை. உடனே நீங்கள் போர்வையை கேட்டு விட்டீர்களே தோழரே, இது என்ன ஒரு நியாயம் என்று சுற்றிலும் நின்ற சஹாபிகள் அந்த சஹாபியிடம் கேட்கிறார்கள். நீங்கள் செய்தது சரிதானா, இப்படியெல்லாம் செய்யலாமா என்று கேட்டவுடன் அந்த சஹாபி சொல்லுகிறார், தோழர்களே, நீங்கள் என்னை தவறாக நினைத்து விட்டீர்கள். நான் ஏதோ அந்த போர்வையின் மீது ஆசை வைத்து கேட்டுவிட்டேன் என்று நீங்கள் தவறாக நினைத்து விட்டீர்கள். எனக்கு போர்வை இல்லை என்ற நோக்கத்தில் கேட்கவில்லை. அப்படி எனக்கு போர்வை தான் நோக்கம் என்று சொல்லி இருந்தால் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் பொன்னான மேனியில் போர்த்துவதற்கு முன்பாக வல்லவா கேட்டிருப்பேன், எனக்கு தாருங்கள் என்று. நான் அதை ஆசிக்கவில்லை. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான மேனியில் போர்த்தப்பட்ட போர்வை என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி அதை கேட்டேன். எதற்காக வேண்டி தெரியுமா? அதிலே என்னை கஃன் செய்வதற்காக வேண்டி அந்த போர்வையை நான் கேட்டேன். தோழர்களே, இதுதான் எனது நோக்கம், எனக்கு போர்வை நோக்கம் அல்ல. காரணம், அந்த கஃனிட்டு அந்த போர்வையால் கஃனிட்டு என்னை கபரிலே வைக்கும் பொழுது கபரால் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்பது எனக்கு தெரிந்த விஷயம் என்பதையும் சுட்டிக்காட்டிய வரலாறுகள், சுட்டிக்காட்டிய சம்பவங்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதியப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மேலே ஒட்டி இருந்தவைகள் தான் சிறப்பு வாய்ந்தவைகள் என்று மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு சேர்ந்தவை முடிகள், அவர்கள் உடலோடு சேர்ந்தவை வியர்வை, அவர்கள் உடலோடு சேர்ந்த எத்தனை வஸ்துக்கள் இருக்கிறதோ அவைகள் தனித்தன்மை வாய்ந்தது என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. ஆனால் இவைகள் மாத்திரம் சிறப்பானவைகள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய மேலே போட்டிருக்கக்கூடிய துணிகளுக்கு கூட தனித்தன்மைகள் இருக்கிறது, மகத்துவங்கள் இருக்கிறது என்பதை நமக்கு சஹாபாக்கள் வாயிலாக தெளியப்பெறுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக சென்றார்கள். ஹிஜ்ரத்துக்காக சென்ற சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்ற சில சஹாபிகளுக்கு மேலான சஹாபிகள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபிகளுக்கெல்லாம் மிக கடினமான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடும் அளவிற்கு காய்ச்சல் அதிகமாகிவிட்டது. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தானாக ஏதோ சொல்லுகிறார்கள். காய்ச்சலின் அந்த கடுமையால் வாயிலிருந்து ஏதோ சொல்லுகிறார்கள்.
இதை பார்த்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், என் தந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை நேர்ந்து விட்டது, அவர்கள் இதால் மரணம் அடைந்து விடுவார்களோ, எந்த ஒரு கட்டம் கூட ஏற்பட்டு விடும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களை எல்லாம் ஒன்று கூட்டி, நோய்வாய்ப்பட்ட தோழர்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று கூட்டி சொன்னார்கள், நீங்கள் இந்த நோய்க்காக அஞ்ச வேண்டாம், நாம் இந்த மண் யாருடைய மண் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மண் அல்லாஹுவால் விரும்பப்பட்ட மண், நானாக தேர்ந்தெடுத்த மண் இல்லை. இந்த மண்ணுக்கு தனி மகத்துவம் இருக்கிறது. காரணம், அல்லாஹுடைய ஹபீப் அங்கே குடியிருக்கிறதின் காரணத்தினால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள், பிஸ்மில்லாஹி துருபதி அர்லினா வ ரீகதி பஅலினா வ இஷ்ஃபா ஷகீமுனா பிஇذن ரப்பினா. இந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு, இந்த மண்ணினுடைய மகத்துவத்தை கொண்டு, இந்த மண்ணை தனது ரீகதி பஅலினா, நம்மில் சிலரது இச்சையை கலந்து இந்த மண்ணிலே கலந்து நோய்வாய்ப்பட்ட இடத்திலே பூசும் பொழுது அவைகள் நோயை அகற்றக்கூடிய மருந்தாக மாறும் ஆற்றல் இந்த மண்ணுக்கு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். மதீனத்து மண் அதற்கு தனி மகத்துவம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருப்பதின் காரணத்தினால். நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாமாக கருதப்பட்டு, ரொம்ப பெரிய இமாமாக மதிக்கப்பட்டு, மதீனாவினுடைய காலியாக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலம், மதீனாவுடைய இமாமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர்கள் காலிலே செருப்பழிந்து நடக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மதீனா ஷரீஃபிலே காலிலே செருப்பணிந்து நடக்கவில்லை. மக்கள் எல்லாம் கேட்டார்கள், ஒரு இமாமாக இருந்து கொண்டு காலிலே செருப்பணியாமல் நடக்கின்றீர்களே, காலிலே செருப்பணியாமல் நடப்பது ஷரீஅத்திற்கே மாற்றமான ஒன்று, ஷரீஅத் அனுமதிக்காத ஒன்று. காலிலே செருப்பு அணியாதவனுடைய சாட்சிகள் நாளை மறுமையிலே அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவாலை சொன்ன வாசகம் ஷரீஅத் சுட்டி காட்டக்கூடிய விஷயம். காலிலே செருப்பு அணியாதவன் அவன் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்றைக்கு விஞ்ஞானமும் சுட்டி காட்டும், காலில் செருப்பு அணியாதவனுடைய மிகுதமான பேர்களுக்கு மூளை கோளாறு ஏற்படும் என்று. ஏனென்றால் நாளை மறுமையிலே மிக குறைந்த தண்டனையாக கொடுக்கப்படுவது நெருப்பினாலான செருப்பை அணிவது தான் நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய மிக இழிவான தண்டனை. அந்த இழிவான தண்டனையில் கூட காலிலே நெருப்பாலான செருப்பை அணியும் பொழுது அவருடைய மூளை கொதிக்கும் என்று ஹதீஸ் ஷரீஃபுகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஷரீஅத் அனுமதிக்காத ஒன்றை இமாமாக இருந்து கொண்டு, ஹதீசுகள் தெரியாதவர்கள் அல்ல, ஹதீசுகள் எல்லாம் வருவதற்கு முன்பாக இன்று புகாரி முஸ்லிம் போன்ற சஹீஹான கிரந்தங்கள் என்று எத்தனை இருக்கின்றதோ அந்த 6 கிரந்தங்கள், அதே போக மேல எத்தனை கிரந்தங்கள் இருக்கின்றதோ அத்தனை கிரந்தங்களும் வருவதற்கு முன்பாக ஹதீஸ் என்ற ஒரு ஒட்டுமொத்த கலையை நமக்கு வகுத்து கொடுத்த முதல் கிதாபாக தொகுத்து கொடுத்தவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முஅத்தா என்ற கிதாபை தொகுத்து கொடுத்தவர்கள். இமாமுக்கு தெரியாத ஹதீஸ் அல்ல, தெரியும், தெரிந்திருந்தும் காலில் செருப்பணியவில்லை. மக்கள் எல்லாம் சந்தேகப்பட்டார்கள். இமாம் அவர்களிடம் சென்று கேட்டார்கள், இமாம் அவர்களே, நீங்கள் ஏன் காலிலே செருப்பணியாமல் சுற்றுகிறீர்கள்? இதனால் ஷரீஅத்திற்கு மாற்றம் அல்லவா என்று அவர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் சுட்டிக்காட்டிய வாசகம், இது மதீனத்து மண். யாருடைய மண் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உடலை தாங்கி இருக்கக்கூடிய மண் அல்லவா இந்த மண். இந்த மண்ணிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை இந்த மண்ணிலே கால் வைத்து நடந்திருப்பார்கள். அவர்கள் கால் பதித்த இடத்திலே நான் தவறாக நான் செருப்பணிந்து எனது காலை வைத்து விட்டால் நாளை எனது நிலை என்ன ஆகுமோ என்று நான் அஞ்சுகிறேன், எனவே தான் செருப்பணியவில்லை என்று சுட்டிக்காட்டியதோடு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளியூர் பிரயாணம் செல்வதாக இருந்தால் மதீனத்து எல்கைக்குள்ளால் கூட வாகனத்திலே ஏறி செல்ல மாட்டார்கள். மதீனத்து எல்லை வரை நடந்தே சென்று எல்லை தாண்டும் பொழுதுதான் வாகனத்திலே ஏறி செல்வதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டும். காரணம், அந்த மண் சாதாரண மண் அல்ல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொதிந்திருக்கக்கூடிய மண் என்பதால் அந்த மண்ணுக்கும் மகத்துவம் கிடைக்கின்றது என்பதை இந்த ஹதீசுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு செல்லுகின்றார்கள். ஹிஜ்ரத்துக்கு செல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தௌர் குகையிலே தங்கி இருக்கின்றார்கள். தங்கிவிட்டு வெளியே வருகின்றார்கள். அந்த சம்பவம் எல்லாம் மிக நீண்ட சம்பவம், நாம் பலமுறை அறிந்த சம்பவங்கள் தான். இப்போ சொல்லக்கூடிய வாசகம் என்னவென்றால், அதை விட்டு வெளியிலே வரும் பொழுது மதீனத்தை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி செல்லுகிறார்கள். மதீனத்து பாதையிலே செல்ல வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் திசையை நோக்கி செல்லுவதை பார்த்து சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சுட்டிக்காட்டுகிறார்கள், நாயகமே, நாம் செல்ல வேண்டிய பாதை இது அல்லவா? நீங்கள் அந்த பாதையை நோக்கி செல்லுகின்றீர்களே என்று உணர்த்தும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளம் வேதனைப்படுகிறது. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக நேசித்த ஊர் மக்கா. மக்காவிலே ஏன் அதை மிக அதிகமாக நேசித்தார்கள் என்று சொன்னால், தனது ஹபீபான, தனது இறைவனான அல்லாஹுடைய புனிதமான இறை இல்லம் அந்த மக்காவிலே இருப்பதின் காரணத்தினால் தன் முழுமையான நேசத்தை மக்காவின் பக்கம் வைத்தார்கள். மக்காவை அதிகமாக நேசித்தார்கள். அதை நோக்கி செல்லுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உணர்த்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தும் பொழுது உடனே இறைவனிடம் பிரார்த்திக்கின்றார்கள், அல்லாஹும்ம அக்ரஜதனி மின் பலதின் உஹிப்புஹு, யா அல்லாஹ், நான் எந்த ஊரை மிக அதிகமாக நேசித்தேனோ அந்த ஊரை விட்டு நீ என்னை வெளியாக்கி விட்டாய். அந்த ஊரை விட்டும் நீ என்னை விரட்டி விட்டாய். அந்த ஊரை விட்டு விரட்டிய நீ எந்த ஊரை விரும்புகின்றாயோ அந்த ஊரிலே என்னை குடியமர்த்து என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையை விட்டு வெளியிலே வந்தவுடன் மாறி செல்ல வழியிலே வைத்து துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம அக்ரஜ்தனி மின் பலதின் உஹிப்புஹு வ அஸ்கின்னி ஃபீ பலதின் துஹிப்புஹு, நீ எந்த ஊரை விரும்புகின்றாயோ அந்த ஊரிலே என்னை நீ குடியமர்த்து என்று சுட்டிவிட்டு அந்த வாசகத்தின் வாயிலாக நமக்கு விளங்கக்கூடிய விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய ஊர் மக்கா என்று சொன்னால் அல்லாஹ் விரும்பிய ஊர் மதீனா என்பதை மறந்துவிடக் கூடாது. காரணம், தனது ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே இருக்க வைக்கின்றான். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊர், அவர்கள் இருக்க வேண்டிய அந்த ஊர் என்பதின் காரணத்தினால் அல்லாஹ் அதை விரும்புகின்றான். அந்த ஊர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதினால் அந்த ஊருக்கே மகத்துவம் கிடைக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்தவைகள் எல்லாமே மகத்துவம் பொருந்தியவைகள், மாண்பு பொருந்தியவைகள், கண்ணியம் பொருந்தியவைகள், சிறப்பு வாய்ந்தவைகள் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. வாழ்க்கையிலே இபாதத்தின் மூலமாக ஒருவன் முன்னேறிவிட முடியும் என்று சொன்னால் இபாதத்தின் மூலமாக யாரும் முன்னேறிவிட முடியாது. மாற்று கொள்கை உடையவர்கள் நமக்கு சுட்டி காட்டுவார்கள், இபாதத்து தான் நமக்கு முக்கியத்துவம் என்று. இபாதத்தின் வாயிலாக நாம் எந்த மகத்துவத்தையும் அடைந்து விட முடியாது. ஏன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு கட்டத்தில் சுட்டி காட்டுகிறார்கள், நான் செய்திருக்கக்கூடிய செயல்களை வைத்து சுவர்க்கம் சென்று விடுவேன் என்று நினைத்து விட முடியாது. மாறாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இருந்தால்தான். அல்லாஹுடைய ரஹ்மத்து எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் அந்த அவனுடைய ஹபீபை நேசிக்கும் பொழுது கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நேசத்தின் வெளிப்பாடாகத்தான் இது போன்ற மீலாது விழாக்கள், அந்த நேசத்தின் வெளிப்பாடு தான் இது போன்ற மௌலூது ஷரீஃபுகள், அந்த நேசத்தின் வெளிப்பாடு தான் இது போன்ற புகழ் மாலைகள், அந்த நேசத்தின் வெளிப்பாடு தான் அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள், அந்த நேசத்தின் வெளிப்பாடு தான் அவர்கள் வகுத்து தந்த வாழ்க்கை முறைகள், அந்த நேசத்தின் வெளிப்பாடு தான் அவர்கள் வகுத்து கொடுத்த சுன்னத்தானவைகளை எல்லாம் ஏற்று நடக்கும் பொழுது நேரான ஒரு வாழ்க்கையை, அழகான ஒரு வாழ்க்கையை, திட்டமான வாழ்க்கையை, புனிதமான வாழ்க்கையை, மகத்துவம் பொருந்திய வாழ்க்கையை பெற முடியும் என்பதில் எல்லோருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. குறிப்பாக சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவிற்கு உட்பட்டவர்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த தருணத்திலேயும் நான் சுன்னத்தை விடமாட்டேன் என்று. ஃபர்லை செய்வது கடமை, செய்தால் நன்மை, செய்யவில்லை என்றால் குற்றம். ஆனால் இன்று சராசரியாக மக்கள் வாயிலிருந்து புரளக்கூடிய வார்த்தை சுன்னத்து தானே என்ற வார்த்தை. சுன்னத்து தானே என்று சொல்லிவிட்டால்
அதன் மூலமாக அபரிவிதமான தண்டனையை பெறக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். சுன்னத்து தானே அல்ல, பருளுக்கே அடித்தளம் இடக்கூடியது சுன்னத்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாயளவிலே நேசிக்காமல் மனசளவிலே நாம் ஒன்றி நேசித்து அவர்கள் வகுத்து கொடுத்த